வணக்கம் கிருஷ்ணச்சந்தர். நமஸ்காரம். மனதில் நிற்கக்கூடிய நல்ல பாடல்களை பாடிக்கொண்டிருந்த நீங்கள் தமிழ் ரசிகர்களை விட்டு தள்ளி போனது ஏன்? நான் எங்கேயும் செல்லலைங்க. என்ன கூப்பிட்டா நான் வந்து பாடிட்டு தான் இருக்கேன் இப்போ. பட் ஆனா யாருமே கூப்பிடுறது இல்ல. அது எனக்கு ஒரு மனசுக்கு ஒரு வருத்தம் தான். நானா எங்கேயும் விட்டு போகல. இந்த டைம்ல 80, 80s, 81, 82 டைம்ல தான் நான் பாட ஆரம்பிச்சேன். ராஜா சாருக்காக பாட ஆரம்பிச்சேன். அவர் தான் என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. ராஜா சாருக்கு நிறைய நல்ல பாடல்கள் பாடினேன். அதுக்கப்புறம் ரொம்ப புது மியூசிக் டைரக்டர்ஸ்க்காக ஜாஸ்தி பாடுனதா சொல்ல முடியாது. ஏன்னா கூப்பிட்டா நான் போய் பாடுவேன். ஆனா யாரும் கூப்பிட மாட்டேங்கிறாங்க. நான் என்ன சார் பண்றது? உங்களுக்கு இளையராஜாவின் அறிமுகம் எப்படி கிடைத்தது? ஆக்சுவலா நான் சினிமா ஃபீல்டுக்கு முதல்ல வந்து நான் ஒரு நடிகனா வந்தேன் மலையாளத்துல. 1978 பரதன், தேவர் மகன் எல்லாம் டைரக்ட் பண்ண பரதன்ங்கிற மலையாள டைரக்டர் அவரோட ரதி நிர்வேதங்கிற படத்துல ஹீரோவா நடிச்சுட்டு தான் வந்தேன். அதுக்கப்புறம் என்னோட BA மியூசிக் நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் ஹோல்டர் அந்த டைம் 1980. அதுக்கப்புறம் MA மியூசிக் கத்துக்கிறதுக்காக நான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில சென்னையில வந்து ஜாயின் பண்ணேன் நானு. அந்த டைம்ல தான் ராஜா சார் மேல எனக்கு ஒரே உயிர். எனக்கு நான் காலேஜ் படிக்கும் போதே அவரோட அந்த அன்னைக்கிளி எல்லாம் வந்த டைம், 16 வயது நிலை, அதெல்லாம் பயங்கர ரொம்ப கிரேஸா இருந்தேன் நானு. இப்ப இருக்கிற பசங்க எப்படி ரஹ்மான் மேல கிரேஸா இருக்கிறாங்களோ அந்த மாதிரி நாங்கெல்லாம் அப்போ ராஜா சார் மேல ஒரு கிரேஸா இருந்தோம். அப்போ மலையாளத்துல நான் ஒரு 2-3 படம் பாடின ஒரு டைரக்டர், மோகன் ஒரு டைரக்டர் இருந்தாரு. அவரோட மலையாள படத்துல இளையராஜா சார் மியூசிக் டைரக்ஷன் பண்ணாங்க. அந்த கம்போசிங் டைம்ல இவர் கேட்டிருக்காரு, மலையாளத்துல யாராவது புது பசங்க பாடுறாங்களா? இவர் இந்த மோகன்கிற டைரக்டர் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி கிருஷ்ணச்சந்திரன் ஒரு புது பையன் ஒருத்தன் வந்திருக்காரு, அவரு பாடுறாரு அப்படின்னு. சரி அவரை கூப்பிடுங்க அப்படின்னு என்ன கூப்பிட்டு சும்மா ஒரு பாட்டு பாடுங்கப்பா அப்படின்னாரு. நான் ஒரு கர்நாடக சங்கீதம் ஒரு கீர்த்தனை பாடினேன். ஒண்ணுமே பதில் சொல்லல. என்ன அப்படியே அமிச்சாரு வீட்டுக்கு. சரி போயிட்டு வாங்கன்னு சொல்லி அமிச்சாரு. நான் பாடி அவர்கிட்ட முன்னாடி இந்த டெஸ்ட் மாதிரி பாடி 2வது நாள்லயே எனக்கு ஏதோ மோகம் ஏதோ தாகம் கோழி கூடு படத்துல இருந்து எனக்கு அழைப்பு வந்து. இப்படி நல்ல பாடல்களை பாடிக்கொண்டிருந்த உங்களுக்கும் நல்ல பாடல்களை உங்களுக்கு தந்து கொண்டிருந்த இளையராஜாவுக்கும் இடையிலுள்ள தொடர்பு இடையில் கைவிடப்பட்டது ஏன்? மனவிருதுகள் ஒண்ணுமே கிடையாது. என்னோட வீட்டு கிரகப்பிரவேசத்தை கூட அவர் தான் வந்து விளக்கேற்றி வச்சாரு. ஒரு குருநாதரா ராஜா சார் தான் நான் அமைச்சிருக்கேன். தமிழ் படங்களுக்கு அப்புறம் எனக்கு அவர் மலையாளத்துல கூட நிறைய பாட்டு கொடுத்தாரு அவரு. அதுக்கப்புறம் அவரு மனோ இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. நான் வந்த டைம்ல மனோ வரல. அதுக்கப்புறம் மனோ, அந்த மாதிரி சித்ரா, அந்த மாதிரி சிங்கர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் அந்த யங்ஸ்டர்ஸ் அந்த டைம்ல அதுக்கப்புறம் எனக்கெல்லாம் ரொம்ப பாட்டு கொடுக்கல. அதுக்கு என்ன காரணம்ங்கிறது அவருக்கு தான் தெரியும். நீங்கள் இளையராஜாவிடம் பாடின பாடல்கள் பற்றி கூறுங்களேன். நான் சொல்றேன். ஏதோ மோகம், கோழி கூவுது படத்துல இருந்து, கோபுரங்கள் சாய்வதில்லை படத்துல ஊவாடை காற்று, குடித்தாலும் புடிச்சாலும் புடிச்ச அப்படி ஒரு பாட்டு. அப்புறம் ஒரு ஓடை நதியாகிறது படத்துல தென்றல் வந்து முத்தமிட்டது ஒரு பாட்டு. இனிமை இதோ ஒரு படத்துல அள்ளி வச்ச மல்லிகை துள்ளி வச்ச தரரா. நீங்கள் இன்னும் பாடலாமே தமிழ் சினிமாவில். நான் பாட மாட்டேன்னு சொல்லலையேப்பா. நான் கூப்பிட்டா கண்டிப்பா பாடுவேன். மியூசிக் டைரக்டர்ஸ் கூப்பிட்டா போய் பாடுவேன். சில காலத்துல இருந்தே போய் மியூசிக் டைரக்டர்ஸ போய் பார்த்து சான்ஸ் கேட்டு ஒரு பழக்கம் இல்லாதனால அந்த வேலை நம்மளால பண்ண முடியாது. அதனால என்னமோ தெரியல. பட் ஆனா கூப்பிட்டா நான் கண்டிப்பா போய் பாடுவேன். நாங்கள் நினைத்துக் கொண்டிருந்தோம் கலைத்துறை, இசைத்துறை எல்லாவற்றையும் நீங்கள் உதறிவிட்டு எங்கேயோ ஒரு தூர தேசத்துக்கு போய்விட்டீர்கள் என்று. இல்ல, தப்பா போச்சு, ரொம்ப தப்பு. 2005 வரைக்கும் நான் சென்னையில தான் தங்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் நான் ட்ரிவாண்ட்ரம் வந்ததே இன்னும் 5-6 வருஷம் தான் ஆச்சு. நான் வந்து அது வரைக்கும் 25 வருஷமா சென்னையில 1980 இருந்து 2005 வரைக்கும் 2006 வரைக்கும் நான் சென்னையில தான் இருந்தோம் நாங்க. வித்யாசாகர் மியூசிக்ல நீங்க பாடின ஒரு பாட்டு தாமரை பூவுக்கும் தண்ணிக்கும். எஸ், தாமரை பூவுக்கும் நான் தான். அது வித்யாசாகர். பசும் பொன்கிற படத்துல சுஜாதாவும் நானும் சேர்ந்து பாடின பாட்டு அது. தாமரை பூவுக்கும் தண்ணிக்கும் என்னைக்கும் சண்டையே வந்ததில்லை. எனக்கு மறைந்த அந்த இசை பின்னணி பாடகி சொர்ணலதாவோட சேர்ந்து ஒரே ஒரு பாடல் தான் பாடுறதுக்கு சான்ஸ் கிடைச்சது. மீதி சித்ராவோட, சுசீலா அம்மாவோட, ஜானகி அம்மாவோட, சுஜாதா கூட எல்லாம் பாடல்கள் பாடினா கூட சொர்ணலதாவோட சேர்ந்து ஒரே ஒரு பாட்டு தான். ஆனா அது ரொம்ப சூப்பர் ஹிட்டான பாட்டு. மேட்டுக்குடி படத்துல சிற்பி மியூசிக்ல மானா மதுர குண்டு மல்லிய வாடாமனா சலையில் சூட்டுவேன், நீ வாமா நீ வாமா நீ வாமா
லா 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 நா 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 நீ 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 வாமா நீ வாமா நீ வாமா. அப்புறம் இந்த அன்பின் முகவரின்னு ஒரு படத்துல நானும் ஜானகி அம்மாவும் வான் சிவந்ததுன்னு ஒரு பாட்டு, அது கூட நல்ல பாட்டு. நிறைய பாடல்கள் எப்படின்னா அந்த படம் ஹிட் ஆகாததுனால நிறைய பேர் கேட்க முடியாம அந்த மாதிரி போன பாடல்கள் கூட இருக்கு எனக்கு. பிள்ளைகள் எத்தனை இருக்காங்க சார் உங்களுக்கு? எனக்கு ஒரே ஒரு பொண்ணு தான். ஷீ இஸ் ஒர்க்கிங், அவ ஒர்க் பண்றான். என்னோட பொண்ணு எப்பவுமே சொல்லுவாங்க, உங்களோட ரியல் டேலண்ட்டுக்கு உங்களை பிலிம் ஃபீல்டு இது வரைக்கும் யூஸ் பண்ணவே இல்லைன்னு அவ தான் கம்ப்ளைண்ட் சொல்லுவா. ஆனா நான் எப்பவுமே அப்படி நினைக்கிறது இல்ல. பட் ஆனா அவ சொல்லுவா, உங்களை சரியான ரீதியில இன்னும் பயன்படுத்தல சினிமா இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவா அவ. என்னோட வைஃப் இஸ் அன் ஆர்டிஸ்ட். அவ கூட மலையாளத்துல தமிழ்ல 100 படம் பண்ண ஆர்டிஸ்ட். அவங்களுக்கு பேரு வனிதா, வைஜி மகேந்திரன் வனிதா. ஒரு டைம்ல காமெடி, எவ்வளவு காமெடி படம் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த கவுண்டமணி கோவை சரளா மாதிரி ஒரு டைம்ல வைஜி மகேந்திரன் வனிதா அவங்கதான் என்னோட வைஃப். மலையாளத்துல நாங்க 4-5 படம் ஒன்னா நடிச்சோம். அப்புறம் எங்களுக்குள்ள ஒரு லவ் மறந்து நாங்க கல்யாணம் பண்ணிட்டோம். பாடகரை மட்டும் இல்லையே, நான் அந்த டைம்ல நடிகராகவும் இருந்தேன். மலையாளத்துல நான் 25 படம் நடிச்சிருக்கேன். இப்போ நடிச்சிட்டு இருக்கேன் மலையாளத்துல. அவங்களும் பிஸியா இருக்காங்க, நானும் ஒரு வழியில பிஸியா இருக்கோம். நாங்க 2 பேரும் பிஸியா இருக்கோம். என்னோட இன்னும் ரொம்ப நல்ல பாடல் ஒண்ணு, ஆத்தாவின் கோயில்னு ஒரு படம். அதுல டைட்டில் சாங் ஆக்சுவலா நான் தான் பாடியிருக்கேன். ஆனா அதுல டைட்டில்ல என் பேரு ராகவான்னு போட்டிருக்கும். அது என்னன்னு தெரியல. என்ன கிருஷ்ணச்சந்த் நான் தான் பாடியிருக்கேன். காதல் கிளிகளேன்னு ஒரு பாட்டு. நீங்க எப்போவாது முடியும்னா இன்டர்நெட்ல பாருங்க. காதல் கிளிகளே நல்ல நல்ல கல்யாண கிளிகளே അങ്ങനെ தேவா மியூசிக். அது தேவா சாரோட ஆரம்ப காலம். அது இப்பெல்லாம் அந்த பர்டிகுலர் சாங்க்கு இந்த மாதிரி வாய்ஸ், அந்த மாதிரி பாட்டுக்கு இந்த மாதிரி வாய்ஸ் அப்படின்னு பிக்ஸ் பண்ணி பாட வைக்கிறாங்களே. அப்ப நம்ம என்ன பண்ண முடியும்?